ஒவ்வொரு அமாவாசையுமே வந்து பித்ருக்கள் அனைவருமே வருவாங்க. தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, அண்ணன், தம்பி இந்த மாதிரிலாம் 21 தலைமுறையினரும் பூமிக்கு வருவாங்க ஒவ்வொரு அமாவாசைக்குமே. திதி கொடுக்க தவறிய பரம்பரையில இந்த வெளிநாடு போறது, காணாம போய் கிடைக்கிறது இதெல்லாம் வரும். அப்ப சரியான முறையில திதி கொடுக்கும்போது மட்டுமே குலதெய்வத்தோட அருள் இருக்கும். அதாவது குலதெய்வ அருள் இல்ல. ஏன் குலதெய்வ அருள் இல்ல? நாங்க குலதெய்வம் போயிட்டு தானே இருக்கோம். அப்ப பெரியவங்க ஆசீர்வாதம் இல்ல. முதல்ல பெரியவங்க. 2வது குலதெய்வம், 3வது தான் உங்களுடைய பரிகாரம், வேண்டுதல் எல்லாமே. நான் திருப்பதி போறேன், திருவண்ணாமலை போறேன்னா அதெல்லாம் வேண்டுதல் கிடையாது. திதி கொடுக்கும்போது என்னென்ன வேணும்? இடம் வாங்கணுமா? வீடு கட்டணுமா? கல்யாணம் ஆகணுமா? குழந்தை பேர் வேணுமா? அதுல ஆண் வாரிசு வேணுமா? தொழில் நல்லா இருக்கணுமா? ஒவ்வொருத்தரும் வந்து திதி கொடுத்து வர்ற பரம்பரையில, திதியும் குலதெய்வமும் கும்பிட்டு வர பரம்பரையில ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார்கள். வீட்டுல செய்யலாம். என்ன செய்யலாம்னா கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், குபேர ஹோமம் இந்த மாதிரி தெய்வ காரியங்கள் எல்லாமே வீட்டுல செய்யலாம் நீங்க. ஆனா பிதுர் காரியம் அப்படின்னும் போது 6 குளம் நீர்நிலைகள்ல போயிட்டு பிண்டம் முடிச்சு எழுத்தணி தர்ப்பணம் கொடுக்கறது தான் சரியான முறை. ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைக்குட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்போர் தம் கை. ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதி தானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சரியான முறையில் திதி கொடுக்கறது எப்படி. திதி நாங்கள் சொல்லுவாங்க திதி, அதாவது முதல்ல திதினா என்ன பார்த்துருவோம். அந்த திதி தர்ப்பணம் அப்படின்றது வந்துட்டு ஒருத்தர் இறந்துடுறாங்க அப்படின்னும் போது அந்த ஆத்மா ஒவ்வொரு வருடமும் அவங்க இறந்த அதே தமிழ் மாதத்தில் அதே அந்த திதி வரும் பொழுது தேய்பிரையா வளர்பையா அந்த தமிழ் மாதத்தில் அந்த தேய்பிரை திதியோ வளர்பை திதியோ அவர்கள் உயிர்விட்ட திதியில ஒவ்வொரு வருடமும் பூமிக்கு வருவாங்க. 1. 2வது ஒவ்வொரு அமாவாசையுமே வந்து பித்ருக்கள் அனைவருமே வருவாங்க. தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, அண்ணன், தம்பி இந்த மாதிரி எல்லாம் 21 தலைமுறையினரும் பூமிக்கு வருவாங்க ஒவ்வொரு அமாவாசைக்குமே. அமாவாசை திதி ஆரம்பிச்சதுமே பூமிக்கு வந்துருவாங்க. அந்த திதி முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப போவாங்க. அதற்குள்ளாக நாம வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் 6 குளம் நீர்நிலைகள்ல போயிட்டு பிண்டம் பிடிச்சி எள்ளு தண்ணி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா அதை அவங்க ஏத்துக்கிட்டு நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. என்ன சார் வருஷத்துக்கு ஒரு டைம்ன்றீங்க? மீதி 11 அமாவாசைக்கு வந்துட்டு பசுமாட்டுக்கு அகத்திகரை கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம், காக்கைக்கு சாதமும் எள்ளு தண்ணி நீரும் வைக்கலாம். இதெல்லாம் வைக்கும்போது அவங்க அதை ஏத்துக்கிட்டு பசிதாகம் தணிந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா சபிச்சுட்டு போவாங்க. அப்போ திதியே கொடுக்கல, எங்க தாத்தா திதி கொடுக்கல, எங்க அப்பா கொடுக்கல, திதினா என்னன்னே தெரியாது சார் அப்படின்ற குடும்பம் 1. 2வது வருஷம் திதி கொடுத்துட்டே தான் இருக்கும் சார் அப்படின்னாலும் அதுல சரியான முறையில திதி கொடுக்கலன்னும் போது அந்த குடும்பத்துல நிச்சயமா திதி கொடுக்க தவறிய பரம்பரையில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்க இருக்கும். என்னென்னா அந்த குடும்பத்தை எடுத்துக்கோங்க. அந்த குடும்பத்துல வந்து பூசம் விசாகம் சதயத்தில் குழந்தை பிறக்கும். பூசம் விசாகம் சதயத்துல குழந்தை பிறக்கும். அப்படி இல்லைன்னா 1, 5, 9ல ராகு கேது இருக்கும். 1, 5, 9ல அல்லது சூரியன் சந்திரனோட ராகு கேது சேர்ந்திருக்கும். சூரியன் அல்லது சந்திரனோட ராகு கேது. அப்போ 1, 5, 9ல ராகு கேது இருந்தாலையும் பூசம் விசாகம் சதயத்துல ஒரு குடும்பத்துல குழந்தை பிறந்தாலையும் சூரியன்னா பிதிர்காரகன், சந்திரன் என்றால் மாதிர்காரகன், சூரியன் சந்திரனோட ராகு கேது சேர்ந்திருந்தாலே அந்த இடத்துல வந்துட்டு திதி கொடுக்க தவறிய பரம்பரையின் பேரு. திதி கொடுக்க தவறிய பரம்பரையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும்? பரம்பரைனாலே அந்த அப்பா அம்மா, அப்பா கூட பிறந்தவங்க அப்பா பெத்தாத்தா பாட்டி, அம்மா கூட பிறந்தவங்க அம்மா பெத்தாத்தா பாட்டி, ஜாதகர் கூட பிறந்தவங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்துமா, வீசிங், டிபி, கேன்சர், ஆஸ்துமா, வீசிங், டிபி, கேன்சர் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆக்சிடென்டல் டெத்து, சூசைட் டெத்து, திடீர் மரணம், ஹார்ட் அட்டாக், காணாமல் போகிறது, விழுந்தாங்க இலவே இல்லை, பாம்பு கடிச்சிச்சு, கரண்ட் பிடிச்சிருச்சு, கிணத்துல விழுந்தாங்க, யாரும் அடிச்சு போட்டாங்க, இந்த மாதிரி ஆஸ்துமா, வீசிங், டிபி, கேன்சர், ஆக்சிடென்டல் டெத்து, சூசைட் டெத்து, காணாமல் போகிறது, வெளிநாடு போகிறதெல்லாம் இன்னைக்கு யோகமாக இருக்கு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. வெளிநாடு போகிறது வெளிநாட்டு யோகம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா வெளிநாடு போகிறது வந்து பரதேசம் போகிறதுன்னு பேர். சொந்த நாட்டில் வாழ பிழைக்க சம்பாதிக்க வழி இல்லாமல் வெளிநாடு பிரதேசம் போகிறது, பரதேசம்னு சொல்லுவாங்க அதுவும். ஸோ அப்போ வந்துட்டு திதி கொடுக்க தவறிய பரம்பரையில் இந்த வெளிநாடு போகிறது, காணாமல் போய் கிடைக்கிறது இதெல்லாம் வரும். அப்போ சரியான முறையில் திதி கொடுக்கும்போது மட்டுமே குலதெய்வத்தோட அருள் இருக்கும். திதி கொடுத்து அதாவது பெரியவங்க ஆசீர்வாதமும் குலதெய்வ அருள் இது 2 இருந்தாலே சரியான காலகட்டத்தில் திருமணம் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து சரியான காலகட்டத்தில் திருமணம் ஆகலையா, அதாவது குலதெய்வ அருள் இல்லை. ஏன் குலதெய்வ அருள் இல்லை? நாங்கள் குலதெய்வம் போயிட்டு தானே இருக்கோம். அப்போ பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லை. முதல்ல பெரியவங்க, 2வது குலதெய்வம், 3வது தான் உங்களுடைய பரிகாரம், வேண்டுதல் எல்லாமே. நான் திருப்பதி போகிறேன், திருவண்ணாமலை போகிறேன்னா அதெல்லாம் வேண்டுதல் கிடையாது. திருப்பதி திருவண்ணாமலை எல்லாம் பண்ணீங்கன்னா தரிசனம் நல்லாச்சுன்னு தான் கேட்பாங்க. திருப்பதி போயிட்டு வந்தீங்களா, தரிசனம் நல்லாச்சா, அவ்வளோதான். அங்கே போய் நான் வேண்டிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. வேண்டுதல்ன்றது 2 இடத்துல தான். 1 திதி கொடுக்கும்போது பெரியவங்க கிட்ட வேண்டிக்கணும். 2வது குலதெய்வமும் நம்மளுடைய மூதாதையர்கள் தான். 21 தலைமுறைக்கு முன்னால வாழ்ந்து மறைந்த மூதாதையர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம். அப்ப திதி கொடுக்கும்போது என்னென்ன வேணும்? இடம் வாங்கணுமா, வீடு கட்டணுமா, கல்யாணம் ஆகணுமா, குழந்தை பேர் வேணுமா, அதுல ஆண் வாரிசு வேணுமா,
தொழில் நல்லா இருக்கணுமா, ஒவ்வொருத்தரும் வந்து திதி கொடுத்து வர்ற பரம்பரையில திதியும் குலதெய்வமும் கும்பிட்டு வர பரம்பரையில ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார்கள். ஒருத்தர் வந்து வருஷம் வருஷம் சரியான முறையில் திதி கொடுவாருன்னா, இந்த வருஷம் 1 லாரி வச்சிருந்தோம் சார், அடுத்த வருஷம் 3 லாரி ஆச்சு. இப்படி வந்து வளர்ச்சி பாதையில போயிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்துட்டு இந்த வருஷம் இருந்த இடத்துல நான் வந்து பக்கம் ஒரு 20 சென்ட் நிலம் வந்துச்சு சார், அதை நான் வாங்கினேன். அப்போ சரியான முறையில் திதி கொடுக்கும்போது அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. அப்போ சரியான முறை என்னன்னா, ஒன்று வீட்டில் சார் வருஷம் வருஷம் செய்கிறோம், வீட்டில் தான் செய்கிறோன்னா தவறு. வீட்டில் செய்யலாம். என்ன செய்யலாம்னா கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், குபேர ஹோமம், இந்த மாதிரி தெய்வ காரியங்கள் எல்லாமே வீட்டில் செய்யலாம் நீங்க. ஆனா பிதுர் காரியம் அப்படின்னும் போது 6 குளம் நீர்நிலைகள்ல போயிட்டு பிண்டம் முடிச்சு எழுத்தணி தர்ப்பணம் கொடுக்கறது தான் சரியான முறை. சரி சார், நான் ராமேஸ்வரத்துல செய்கிறேன், பவானியில் செய்கிறேன், ஆற்றுல தானே செய்கிறேன், அப்பவும் வந்து நான் திதி போய் ஆற்றுல போய் பிண்டம் முடிச்சு எழுத்தணி தர்ப்பணம் கொடுத்தாலும் எனக்கு வந்து வளர்ச்சி இல்லையே, என் குடும்பத்தில் வந்து ஏன் இந்த மாதிரி துர்மரணம் நடக்குது. கொரோனாவில் இறந்தவங்க வந்து மேக்சிமம் வந்து இந்த பூசம் விசாகம் சதயம் ஒரு குடும்பத்தில் இல்லாமல் அந்த இடத்துல டெத்தில் அட்டாக் ஆகிருக்கும், ஆனால் டெத் வந்திருக்காது. ஸோ அப்போது திடீர் மரணம்னு பேர், அதெல்லாம் 1 வாரம் 15 நாளில் இருக்கிறது. ஸோ அப்போது இந்த மாதிரி நான் போய் ஆற்றுல தான் சார் கொடுக்குறேன், ராமேஸ்வரத்தில் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியும் ஏன் எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து தவறான முறையில் செய்வாங்க. என்னென்னா சரியான முறை என்னென்னா, கடவுள் ஒரு தெய்வ படத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி வைக்கலாம். இறந்தவர்களுடைய படத்தை தெற்கு பார்த்த மாதிரி வைக்கணும் அல்லது மேற்கு பார்த்த மாதிரி வைக்கணும். அப்போது பித்ருன்றது வந்து வடமொழி, தமிழில் தென்புலத்தார்னு பேர். தமிழில் தென்புலத்தார், தெற்கு பகுதியில் வசிக்கிறவங்கன்னு பேர். அப்போது அந்த செய்யக்கூடிய அர்ச்சகர் அப்படின்றவர் வந்து தெற்கு முகமாக உட்கார வேண்டும். இதே ஒரு கணபதி ஹோமம் செய்கிறார், லட்சுமி ஹோமம் செய்கிறார், குபேர ஹோமம் செய்கிறார்னா வடக்கு பார்த்து உட்காரலாம், உட்காந்து செய்யணும். வடக்கு பார்த்து வாழை இலை, தர்பை புல், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அந்த நுனி எல்லாமே வந்துட்டு வடக்கு முகமாக போட்டு அவர் வடக்கு முகமாக உட்காந்து செய்யணும். ஒரு கல்யாணமே செஞ்சால் கூட வந்துட்டு வடக்கு முகமாக போட்டு வடக்கு முகமாக உட்காந்து செய்யணும். இந்த பித்ரு காரியத்துக்கு மட்டும் வாழை இலை, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தர்பை புல் எல்லாமே தெற்கு பார்த்து போட்டு இவர் தெற்கு பார்த்த மாதிரி உட்காந்து செய்யணும். அப்போது அது ஒரு முறை, சரியான முறை. இல்லை சார் அதுலேயும் வடக்கு பார்த்து போட்டார், ஏதோ ஒரு பக்கம் திசையை பார்த்து உட்காந்துட்டாருன்னா அது யூஸ் இல்லை. அப்போ யாருக்கு செய்கிறீங்க? பித்ருக்கள், தென்புலத்தார். அடுத்து ஒரு சிலர் வந்துட்டு சொம்பு வச்சு தேங்காய் வச்சு கலசமெல்லாம் வச்சு செய்வாங்க. அதாவது திதி கொடுக்கும்போது அந்த கலசம் வைக்கிறாங்க அப்படின்னாலே தெய்வ காரியங்களுக்கு வைக்கலாம். ஒரு கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், குபேர ஹோமம், அதாவது ஒரு நவகிரக ஹோமம், அல்லது வந்து ஒரு திருமணம்னாலே வந்து தெய்வத்தை சாட்சியாக வச்சு செய்யறது. அம்மையப்பர் வேள்வி அப்படின்னா அந்த கலசத்துல வந்து அம்மையப்பரை எழுந்தருளல் செய்வது. ஒரு கணபதி ஹோமம்னா அந்த கணபதியை வந்து அந்த கலசத்துல எழுந்தருளல் செய்வது. அப்ப தெய்வ காரியங்களுக்கு தான் அந்த இடத்துல கலசம் வைக்கணும். இங்க வந்து பிண்டம் முடிச்சு எழுத்தண்ணி தர்ப்பணம் கொடுக்குறதுன்னு பேரு. இங்க கலசம் வைக்கிறாங்கன்னா தவறு. அது இல்லாம ஒரு கலசத்தை வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு புரட்டாசி மாசம், தைய மாசம், ஏதோ ஒரு ஆடிய மாசம்னா ஒரு 60 பேர் வருவாங்க, 20 பேர் வருவாங்க, அத்தனை பேரையும் லைனா அதுல இன்னொரு தவறும் இருக்கு. அதாவது 3 பேர், ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து போயிருப்பாரு, ஒருத்தர் வந்து வேலூர்லேருந்து போயிருப்பாரு, ஒருத்தர் வந்துட்டு அங்கே ராமேஸ்வரத்தில் லோக்கல்லே வருவார். இல்லை 4 பேர் 5 பேர் 11 பேர் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு லைனாக உட்கார வச்சிருவாங்க ஒவ்வொரு ஃபேமிலியும். அதாவது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தனித்தனியாக செய்யணும். ஏன்னா இவர் வந்துட்டு மனைவிக்கு செய்ய ஒருத்தர் வந்திருப்பாரு, ஒருத்தர் வந்து பாட்டிக்கு செய்ய வந்திருப்பாரு, ஒருத்தர் தாத்தாவுக்கு செய்ய வந்திருப்பாரு, ஒருத்தர் அப்பாவுக்கு செய்ய வந்திருப்பாரு, இவங்க ஒருத்தர் அண்ணனுக்கு செய்ய வந்திருப்பாங்க. லைனாக 11 பேரையும் வச்சுட்டு ஒரே மந்திரத்தை அண்ணாவுக்கு, அதாவது தாத்தானா ஒரு மந்திரம் இருக்கு, பாட்டினா ஒரு மந்திரம் இருக்கு. மாசி மாசி குருதம் கஷ்டம் வேதனா பிரசவேணும். அதாவது அம்மா அம்மா, அதாவது நீங்க பிரசவத்தின் போது வந்து எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பீங்க, அதுக்கு நான் வந்து இந்த எழுத்தணி தர்ப்பணம் கொடுக்கன்ட்டு அம்மாவுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, பாட்டிக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அப்போ வந்தவங்க வந்துட்டு ஒருத்தர் அம்மாவுக்கு கொடுக்க வந்திருப்பாரு, ஒருத்தர் மனைவிக்கு கொடுக்க வந்திருப்பாரு, ஒருத்தர் அண்ணனுக்கு கொடுக்க வந்திருப்பாரு, எல்லாருக்கும் ஒரே மந்திரம் படிச்சா தவறான விஷயம். அப்போ ஒரு ஃபேமிலியும் தனித்தனியா உட்கார வச்சு செய்யணும். 1. 2வது அந்த இடத்துல கலசம் வைக்கக்கூடாது. 3வது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்னி வளர்க்கக்கூடாது. இப்போ வந்து தெய்வ காரியங்கள் நான் சொன்ன எல்லாமே கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், ஒரு கும்பாபிஷேகத்திலிருந்து கல்யாணத்திலிருந்து எல்லாமே அக்னி வளர்க்கலாம். ஏனென்றால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த அக்னியில அந்த நெய்மலிந்த உணவு பொங்கல் போடுவாங்க. 2வது இந்த பழமெல்லாம் கட் பண்ணி அதில் போடுவாங்க. அது வந்து தேவர்களுக்கு உணவுன்னு பேர். அது அக்னி பகவான் கொண்டு போய் தேவர்களுக்கு சேர்த்துறாரு, அதனால அங்கே அக்னி வளர்க்குறாங்க. இங்கே வந்துட்டு சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேரும் நாள் அமாவாசை. சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேரும் நாள் அமாவாசை. அப்போ அமாவாசையில் தான் நம்ம திதி தர்ப்பணம் கொடுப்போம். அந்த சூரியனும் சந்திரனும் தான் நம்ம கொடுக்குற இங்கே எள்ளு தண்ணி தர்ப்பணத்தையே இந்த பால், தயிர், தேன், இந்த உணவெல்லாம் வந்துட்டு பித்ருக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறது சூரிய பகவானும் சந்திர பகவானும். அதனால இந்த இடத்துல வந்துட்டு அக்னி வளர்க்குறது தவறு. ஏன்னா தேவர்களுக்கு அக்னி பகவான் உணவை கொண்டு போய் சேர்த்துவார். அடுத்த விஷயம், அதாவது ஜீவதோர் வாக்கிய கிரணத்தான ஜீவனாய் பிறப்படுத்த ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒரு டைமாவது போய் காசியில் கயாவில் திதி கொடுக்கணும். கயாம் பிண்டதானத்து, கயாவில் உட்காந்து பிண்டம் தானமாக கொடுக்கணும். புத்திரசிய புத்திராய 21 தலைமை இது வரைக்கும் யார் செஞ்சாங்களோ இல்லையே தெரியாது, 21 தலைமைக்கு நான் புத்திரனா இருந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்லி இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம கயாவில் செய்கிற மாதிரி செய்யலாம். இன்னொரு விஷயம் உண்டு, வாழ்க்கையில் ஒரு டைமாவது போய் காசியில் கயாவில் திதி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் செய்யவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. வாழ்க்கையில் அதாவது ஜீவதோர் வாக்கிய ஜீவனாய் பிறப்படுத்த ஒவ்வொருத்தரும்
வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் காசில் கயாவில் கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு முறை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு டைம் சரியான முறையில் திதி கொடுத்துட்டு தான் வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே தெற்கு முகாமாக போடணும் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் புடலங்காய் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு செய்யணும். புடலங்காய் பார்த்தீங்கன்னா அதாவது முற்காலத்துல எல்லாம் வில்லேஜில் வீட்டுக்கு முன்னால் புடலங்காய் பந்தல் போடுவாங்க, அல்லது வீட்டு மேலேயே புடலங்காய் கொடியெல்லாம் ஏற்றி விடுவாங்க. வீட்டுக்கு முன்னால் புடலங்காய் கொடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட நீங்கள் கும்பகோணம் சைடில் போனீங்கன்னா வீடுகள் மேலே வந்து புடலங்காய் கொடி விட்டுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எதுக்காக அப்படின்னா கருட புராணம் தான் இதெல்லாம் முத சொன்னது. நீங்கள் பெரியவங்க ஆசிர்வாதம் இல்லாமல், பெரியவங்களுக்கு திதி கொடுக்காம, பெரியவங்களை வழிபடாமல் நீங்கள் குலதெய்வம் போனாலும் யூஸ் இல்லை, எந்த கோயிலுக்கு போய் வேண்டுதல் வச்சுட்டாலும் யூஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் பெரியவங்க, ரெண்டாவது குலதெய்வம். பெரியவங்க ஆசிர்வாதம் இருந்தால் தான் குலதெய்வ அருளியே வரும். பெரியவங்களை வழிபடுங்கன்னு சொன்னது கருட புராணம். அந்த கருட புராணத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கும், பித்ருலோகத்தில் பித்ருக்கள் வந்து புடலங்கா பந்தலடியில் இலைப்பாறுவதாக ஐதீகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்ருக்கள் பூமிக்கு வருவாங்க. வர்ற பித்ருக்கள் வந்து வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. தெய்வம் லக்ஷ்மி கடாட்சம், அதாவது குலதெய்வமாகட்டும் கடவுளாகட்டும் வீட்டுக்குள்ள வரட்டும்ட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வாச தெளிப்பும் கோலம் போடுவோம். தெய்வம் உள்ள வரணும்ட்டு. ஆனால் அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் வந்து வாச தெளிக்கூடாது, கோலம் போடக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் வருவாங்க, பித்ருக்கள் வழிபாடு செய்யணும். அன்னைக்கு வந்து நான்வெஜ் எடுக்கிறது இதெல்லாம் இல்லை. இப்போ வந்து புதுசாக ஒரு ட்ரெண்டு வந்துட்டு இருக்கு. அமாவாசை அன்னைக்கு நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டா இந்த செய்வினை தாக்குறதுலன்ட்டு, அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். அமாவாசை பௌர்ணமியில் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு வந்து துக்கம் அனுஷ்டிக்கும் காலம்னு பேர். அமாவாசை அன்னைக்கு பித்ருக்கள் அங்கே இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் வாசல் தெளிக்கிறது கோலம் போடுறதில்ல. பித்ருக்கள் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு எள்ளு தண்ணி தர்ப்பம் கொடுக்குறோம், பசுமாட்டுக்கு அகத்திக்கிற வாழைப்பழம் கொடுக்குறோம், இல்லை காக்கைக்கு சாதம் வைக்கிறோம், அந்த தண்ணி எள்ளு தண்ணி வைக்கிறோம் அப்படின்னும் போது அதை அவங்க ஏற்றுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. நம்ம வைக்கிறது 11 மணி 12 மணி கூட ஆகலாம். ஸோ அது வரைக்கும் அவங்க அந்த புடலங்காய் பந்தலடியில் இலைப்பாறுவதாக ஐதீகம். ஸோ புடலங்காய் கையில் வச்சுக்கிட்டு சூரியன் சந்திரன் சித்திரகுப்தோட மந்திரம் சொல்லி புடலங்காய் வந்து டப்புன்னு உடைக்கும் போது சூட்சமா அங்கே பித்ருக்கள் வந்துடுறாங்க அப்படின்றது ஐதீகம். கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த விஷயத்துல காசிலையும் ராமேஸ்வரத்துலையும் கூட செய்ய மாட்டாங்க. அப்போ புடலங்காய் வச்சு பூஜை பண்றது அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல 16 வகையான சிரார்த்த முறை இருக்குது. ஆம சிரார்த்தம் இந்த மாதிரி வந்துட்டு வெறும் எள்ளு தண்ணி மட்டும் கொடுக்கறது, உணவுக்கு தேவையான அனைத்து காய்கறிகள் அரிசி பருப்பெல்லாம் வச்சு தானமாக கொடுக்கறது ஆம சிரார்த்தம் பேர். அதே போல் உணவெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு போய் அங்கேயே வாழையில போட்டு கூட்டு பொரியல் அப்பளம் வடை பாயசம் வச்சு படையல் போடுறது. இந்த மாதிரி வந்து 16 வகையான சிரார்த்த முறையில் ஏதாவது ஒரு முறையில் வருஷத்துக்கு ஒரு டைம் சரியான முறையில் திதி கொடுத்துட்டாங்க. என்னென்ன சரியான முறைனா புடலங்காய் வச்சு செய்கிறதுலேருந்து தெற்கு பக்கமாக உட்காறது எல்லாமே தெற்கு பார்த்து போடுறது, இந்த மாதிரியான சரியான முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து 6 குளம் நீர்நிலைகளில் போயிட்டு செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய குடும்பத்தில் வந்து நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள். ஸோ பித்ருக்கள் பெரியவங்களை வழிபடுங்க. ஃபர்ஸ்ட் பெரியவங்க, 2வது குலதெய்வம், 3வது தான் சிவன் விஷ்ணு பரிகாரம் எல்லாமே. ஸோ பெரியவங்களை வழிபட்டு வந்தால் அனைத்து வளங்களும் நீங்கள் பெறுவீங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.